கன்னி ராசி. காலபுருஷனுக்கு 6, குரு பார்க்கக்கூடியது 5. குருபலம் 5ஆம் பார்வையை பார்க்குறார். எல்லாரும் கேட்டாங்க, கன்னிராசிக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்டாங்க. நேத்திக்கு ஒரு போனோம். கன்னிராசிக்கு நல்லா தான் இருக்குது, யார் இல்லைங்கிறது? கன்னிராசிக்கு நல்லா தான் இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுதேசில் சனி புத்தி, சிம்ம லக்கணம், கடக லக்கணம், ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி? கடக லக்கணம், சிம்ம லக்கணம், ராகு திசையில சனி புத்தி, சனி திசையில ராகு புத்தி, ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒன்றை தவிர, எதை தவிர? இறை வழிபாட்டை தவிர, பிரார்த்தனை தவிர. பிரார்த்தனை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. கன்னிராசி நேருக்கு குருபலம் இருக்குது. குருபலம் வரும். கொஞ்சம் என்ன ஆகும்? தலைக்கு வந்து தலைப்பாக எடுப்போம், தலைக்கு வந்து தலைப்பாக எடுப்போம், அவ்வளவுதான் செய்யுமே ஒழிய. ஆனால் அதனுடைய பாவக தன்மையை மாற்ற முடியாது. அந்த பாவகத்தில் உங்களுக்கு என்ன லக்கணம், என்ன ராசி பாருங்கள். சிம்ம லக்கணம்னா 8க்கு 7க்கு 8க்குரியவரில் சனி. அப்போ 7க்கு 8 சனியினுடைய தசை நடக்கும்போது ராகு புத்தி 9ல் இருக்காரு. 9ல் ராகு நடந்தால் நல்லாவா இருக்கும்? 3 6 8 11 3 6 8 11 12 தானே கெட்டவன் கெட்டில் கிட்டி ராஜம்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறோம். என்ன செஞ்சாலும் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துகிட்டு கோச்சார பலனப்படு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கு. ராசிநாதன் மட்டும் பத்தாது, உங்கள் ராசியில் கேது இருக்கார். எங்கெங்கே கெடுக்கணுமோ அங்கெல்லாம் கெடுத்து வைப்பார். கெடுக்கிறதுல பாடம் கற்றுக் கொடுப்பது தான் இன்னொரு பேர் கெடுக்கிறது. கெடுக்கிறதுக்கு இன்னொரு பேர் பாடம் கற்றுக் கொடுப்பது. இந்த உலகத்தை எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி நம்ம வழி நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் அது. கெடுக்கிறது நம்ம பேசிக்கிறோம், ப்ரிடிக்ஷன் அப்படியே மாற்றிக்கிறோம், நம்ம வசதிக்கு தகுந்தவர் மாற்றிக்கிறோம். கேது சாதாரண ஆள் இல்லை, ஞானத்தின் குரு இல்லையா? ஞானத்தின் குரு. அதனால் அப்படித்தான் இருப்பார். எனவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆனால் ஒன்றுங்க, 9ஆம் இடம் உங்களுக்கு ஓரளவுக்கு பாக்கியாதிபதி, தகப்பனார் வழியுடைய சொத்து, என்ன தசாபத்தியாக இருந்தாலும் தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொத்து, சகோதரருடைய சொந்த பந்தங்கள், சகோதரருடைய இனங்கள், சகோதரருடைய நட்பு வட்டாரங்கள், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். கன்னிராசிக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கன்னிராசி நேயர்களுக்கு தகப்பனார் வரக்கூடிய சொத்துக்களும் சரி, இல்லை நண்பர்கள் வரக்கூடிய சொத்துக்களும் சரி, நிலங்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரியல் எஸ்டேட்லாம், இதெல்லாம் வரக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் பேங்க்குக்கு போகலாம், வெளிநாடு போகலாம், கான்ட்ராக்ட் எடுக்கலாம், கமிஷன் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு முக்கியம் இல்லை. ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடியது, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ வர நேரம் இருக்குது. இந்த மாதத்தில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை மனசில் வச்சுக்காங்க. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு முக்கியமாக சனியும் நல்லா இருக்கார். ஆனால் குரு வக்கரம் தான் வேலை செய்யும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். கன்னிக்கு குரு வக்கரம் மிக அபிரிதமான பலனை கொடுக்கும். 15/10/2024 15/10/2024 ஒரு அபிரிதமான கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து கன்னிராசி நேயர்களுக்கு வழிபாடு, கோ பூஜை செய்யணும். கண்டிப்பாக கோசாலைக்கு போகணும், கோ பூஜை செய்யணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாடுக்கு, பசு மாட்டுக்கு, பசுவும் கண்ணு இருக்கக்கூடியதுக்கு மாவு வாங்கி கொடுங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நல்ல குளிப்பாட்டுங்க, நல்ல சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க. இந்த கோ பூஜையெல்லாம் பண்ணிங்கன்னா கன்னிக்கு நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் அந்த தசாபத்திக்கு உங்கள் தசாபத்திக்கு தகுந்தவாறு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் தசாபத்திக்கு தகுந்தவாறு வச்சுக்கிட்டா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது பெருமாள் வழிபாடு, பெருமாளுடைய திவ்ய பிரபந்தம், அவருடைய 3 பேர் குருமார் இருக்காங்க பார்த்தீங்களா, 3 பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த 3 பேருடைய வழிபாடுகள், திருக்கோவிலில் 3 பேர் இருந்தாங்கல்ல, எனக்கு இருக்க தான் இடம்
படுக்க இடம் இல்லை, எனக்கு நிற்கத்தான் இடம், உட்கார இடம் இல்லை சொன்னாங்க. பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் முக்கணி சுவைகள். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் நாளின் வெண்ணன்பால் என்று. உங்க யார் 2 பேரும் தான் உட்காரதுக்கு தான் இடம் இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை, உட்காரவா. ரியலாக நடந்தது. திருக்கோவிலூர் மட்டுமில்லை, ஒவ்வொரு தெருவிலும் எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் திருக்கோவில், திருத்தலம். எவ்வளோ அழகா தெளிவாக தமிழில் சொல்லியிருக்காங்க பாருங்க. திருக்கண்டேன்னு சொல்லியிருக்காரு. என் அன்னையத்தை நான் பார்க்குறேன், என் தாயத்தை நான் பார்க்குறேன், என் தேவியத்தை நான் பார்க்குறேன், என் அம்மையத்தை நான் பார்க்குறேன். குருவாய் உலகத்துக்கு காவலனா இருக்கக்கூடிய நான் ஒன்றை பார்க்கல அப்படிங்கிறாரு. இப்போ எவ்வளோ உயிர்வுள்ள வச்சுருக்காங்க பாருங்க அம்பிகையை. அது யாராக இருந்தானா, மகாலட்சுமியாக இருந்தானா, சரஸ்வதியாக இருந்தானா, பராசக்தியாக இருந்தானா. அப்போ அப்படிப்பட்ட தன்மை எல்லாம், அப்படிப்பட்ட நிலைகள் பதிவு ஆனதான் நம்ம இன்னும் நல்லா இருக்கிறோம். ஆக கன்னிராசி நேயர்கள் பொறுமையுடன் இருந்து செயல்படுங்கள். திருமணங்கள், உத்தரபாக்கியங்கள், வியாபாரங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. தசாபத்தியை பார்த்துக்கிட்டு 6, 8, 12 மட்டும் உங்கள் தசாபத்தி வந்துடக்கூடாது, அவ்வளோதான். 6, 8, 12 மட்டும் உங்கள் தசாபத்தி வந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் உங்கள் பக்கத்தில் உங்களை கேளுங்க, கேட்டுக்கிட்டு ஒரு இதை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம்.